Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நைட்டில் வந்து செய்கிற சப்பாத்தி வந்து 1-2 காலையில் வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சப்பாத்தியை வந்து வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து அப்பப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சூப்பராக இதை வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தி அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சப்பாத்தி பீசஸ் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல கலர் வந்து மாறிட்டு நல்ல அழகாக உங்களுக்கு வந்து மொறுன்னு பொரிஞ்சு வந்துடும். வேணும் அப்படின்னா நீல வாக்கில் கூட நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கிளறி கொடுக்கும்போது நல்லா மொறுன்னு கரண்டியில் வந்து நல்லா தட்டுப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்படியே கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதே கடாயில் வந்து ஆயில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த சப்பாத்தி வந்து ஃப்ரை பண்ணோம்ல அது ரொம்ப மொறுன்னு நல்லா சூப்பராக ஆறி வந்துடுச்சு பாருங்கள். ஆறுனாலும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ரேஞ்சில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி பீசஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அந்த சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்திலையுமே வந்து படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே இதை வந்து ஆற விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்டு ரொம்ப சூப்பராக மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்ககிட்ட சப்பாத்தி வந்து மீதமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு உங்களுக்கு இருக்கும். குழந்தைங்க வந்து அப்பப்போ ஸ்நாக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து வச்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சி எப்படி தான் சேஃபாக வந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா கூட மாவு வந்து லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி புளிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு லைட்டான புளிப்பு வந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்பு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஊற்றுற தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற புளிப்பு தன்மையும் வந்து ரொம்பவே உங்களுக்கு குறைஞ்சிடும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அதோட பின்னாடி அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா அதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து நான் தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். நீங்கள் இட்லிலாம் வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் வந்து எடுத்துடுங்க. இப்போ நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி நீங்கள் தோசை வந்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவைப்படாது. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதோடு அதில் இருக்கிற புளிப்பு தன்மையை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்துரும். நான் இப்போ ஒரு தோசை வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா செவக்க சூப்பராக வரும். மாவு வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தூக்கி போடாமல் ரொம்ப வந்து புளிப்பாயிடுச்சு வாயிலே வைக்க முடியாத ஒரு மாதிரி புளிப்பு வாசம் வந்து வரும் பாருங்கள். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. லேசான புளிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து நம்ம சாம்பாரோ பருப்போ ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று வேக வைக்கிறோம் அப்படின்னும் போது டக்குன்னு அவசரத்துக்கு நமக்கு வந்து அந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஏர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 5-10 நிமிஷமாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களோட சமையல் வந்து முடிச்சிடலாம். இப்போது நல்ல ஈரமாக வந்து ஒரு டவல் எடுத்துக்கோங்க.
டவல் வந்து நல்ல ஈரத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சூடாக இறக்கி வச்சுருக்கிற குக்கருக்கு மேலே இந்த டவலை வந்து போட்டு விட்டுருங்க. நல்லா அந்த சூடு எல்லாமே வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த டவல்லேருந்து வெளியில் வருது பாருங்கள். அந்த ஈரம் வந்து படும்போது சூடு வந்து ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுது. ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயாவது இருந்துட்டு சில நேரத்தில் ஒரு மாதிரி உள்பக்கமாக தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து உள்பக்கமாக லீக் ஆகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்லாம் கூப்பிட்டு நம்ம அவங்களுக்குன்னு தனியாக செலவு பண்ணி அது என்னென்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து இப்படி லீக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பால் பாக்கெட் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக மில்க் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வழியாக வந்து லீக் ஆகிற தண்ணி வந்து நமக்கு வெளியில் போயிட்டு நம்ம பின்பக்கமாக அந்த ஒரு பாஸ்கெட் இருக்கும்ல அதில் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ குழந்தைங்க வந்து ஏதாவது எடுக்கிறாங்க, நம்ம சாக்லேட் அந்த மாதிரிலாம் ஏதாவது அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுக்கும் போது அந்த ட்ரே வந்து கரெக்டாக வந்து செட் ஆகாமல் இருந்திருக்கும். லைட்டாக வந்து அந்த தண்ணி வந்து போகுது இல்லையா, அதை விட்டு தள்ளி கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருந்தது அப்படின்னா தண்ணி வந்து உள்பக்கமாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கவனித்து அதை வந்து ட்ரே வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னால எறும்பு தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நிழலை தேடி போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் எப்போவுமே ஒரு ஈரத்தன்மை, சிங்க் பக்கத்துலலாம் கொஞ்சம் ஈரமாக எப்போவுமே வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு கூட இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் எப்படி தான் நம்மளோட அந்த பாட்டிலெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கூட அது எப்படியாவது உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா என்னோடய வேர்க்கடலையில் நிறையா வந்து எறும்பு உள்ளே போயிட்டு அதை அரிச்சிருச்சு. அதாவது நிறைய வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணிடுச்சு. இந்த மாதிரியான பொருட்களில் வந்து எறும்பு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து திரும்ப கொட்டிக்கிறேன். நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக வந்து வெளியில் வைக்கக்கூடாது. தேவைப்படுற அளவுக்கு மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு மீதியை வந்து சேஃபாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ காஞ்ச மிளகாய் போடுறத விட மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து வேர்க்கடலையில் வண்டு, பூச்சி, புழு வந்து எதுவுமே வராது. இந்த மிளகாத்தூளை வந்து நீங்கள் அரிசியில் கூட சூப்பராக ட்ரை பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலுமே வண்டு வந்து வராது. லைட்டான ஒரு காரத்தன்மையோடு இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து எறும்பும் வந்து போகவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.